ஃபஸ்ட்டு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு ஃபெயில் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சில டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். என்ன டெஸ்ட் அப்படின்னா, ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேருக்குமே ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஜெனட்டிக் டெஸ்ட்டில் ஏதாவது அப்நார்மாலிட்டி இருக்குன்னா, ரிமைனிங் எம்ப்ரியோஸையும் ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பெட்டர். 2வது ஆப்லா அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் ஒய்ஃபுக்கு பண்ணி பார்க்கணும். ஆப்லாங்கிறது ஆட்டோ ஆன்டிபாடிஸ். அந்த ஆன்டிபாடிஸ் நம்ம உடம்புல இருக்கிற செல்லுக்கு அகெயின்ஸ்டாகவே ஆக்ட் பண்ணுறனால இம்ப்ளான்டேஷன், அதாவது கரு கர்ப்பப்பையில் பதிகிறத பாதிக்கலாம். ஸோ இதுவும் பார்த்துக்கணும். 3வது கர்ப்பப்பைக்கு சைடில் இருக்கிற கருக்குழாய் தண்ணியால் நிரம்பி இருந்துச்சு அப்படின்னா, அந்த தண்ணி கர்ப்பப்பைக்குள்ளே சொட்டுறனால எம்ப்ரியோஸ் இம்ப்ளான்ட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். 4வது ஈரா, அதாவது கர்ப்பப்பைக்குள்ளே உள்ள லைனிங் அந்த கருவை ஏற்றுக்கக்கூடிய தன்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிற டெஸ்ட்டு, அதுவும் பண்ணி பார்த்துக்கணும். இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு போக வேண்டியது.